ஹரி ஓம் மகா காளி. சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், பெரும் துயரங்கள், இழப்புகள், மரணங்கள், மரணித்தவர்களுடைய முக லட்சணங்கள், மரணத்திற்கு முன்பாக அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள், சம்பாஷணைகள், இது போன்ற இடங்களில் சில சூட்சம தடயங்களை எம்மால் கண்டறிய முடிகிறது. அதன் மூலம்தான் இந்த லாஃபிங் புத்தா என்பது பார்வைக்கு வசீகரமாக இருக்கிறது, சிரித்த முகமாக இருக்கிறது. ஆனால் இந்த சிலையை வைத்திருப்பவர்களுடைய வாழ்க்கையில் துயரமும் அழுத கண்ணீரும் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு சிக்கல் இதில் பின்னால் இருக்கிறது. யாம் சீனர்களோடு நெருங்கி பழகிய ஒரு பெரும் அனுபவம் இருக்கிறது. இந்த லாஃபிங் புத்தாவுக்கு சில பூஜா முறைகள் இருக்கிறது, இவருக்கென்று மந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் அறிந்த பிறகு ஏதோ ஒன்று இந்த சாஃப்ட்வேர் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுது. ஒருவேளை இது சீனர்களுக்கு ஒரு பெரும் வெற்றியான விஷயமாக இயங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் அது மாறி வேலை செய்கிறது. 10ல் 9 இடத்துல இந்த பழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீண்ட காலத்தின் மூலம் அந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்க்கிற, சென்னையிலிருந்து திண்டுக்கலுக்கு தங்களுடைய சொந்த காரில் ஒரு குடும்பம் மகிழ்வாக பயணத்தை தொடங்குகிறார்கள். விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 ரவுடிகள், துஷ்டர்கள் இந்த குறிப்பிட்ட காரை விரட்டி ஒரு கையில் ஒரு ஆயுதத்தோடு அந்த காரை அடித்து அவர்களை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒரு பெரும் பரபரப்பு கலவரத்தை அந்த சாலையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு நெடுஞ்சாலையில் பல்லாயிரக்கணக்கான கார்கள் பயணித்து கொண்டிருக்கிறது, நிமிடம் தவறாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. பகல் நேரம் ஒரு குடும்பமாக இனிமையாக பயணம் செய்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மனச்சங்கடம், ஒரு துன்பம் நேருகிறது. அதை செய்தியாக காட்டுறாங்க. அந்த செய்தியை பார்க்கிற எம்முடைய கண்களுக்கு அவர்கள் பயணிக்கிற அந்த காரினுடைய டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய, அதாவது அண்மையில் மறைந்த மனோஜனுடைய வீட்டு மேஜையில் இருக்கிறதாக சொன்ன ஒரு லாஃபிங் புத்தா வடிவம் இருக்க, விசிறிக்கொண்டே தலையாட்டிக்கொண்டே இயங்குகிற ஒரு பொம்மை, அதே பொம்மை இந்த காரினுடைய டேஷ்போர்டில் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் ஒரு நல்ல மகிழ்வான உணர்வோடு தான் இந்த பொம்மையை வாங்கி வைத்திருப்பாங்க. ஒரு துஷ்ட நிகழ்வின் போது ஏதேனும் ஒரு தடயம் அங்கே இது போன்று இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஏதேனும் ஒரு சகுன தடைகள், ஒரு தோஷமான விஷயங்கள், ஒரு பொருந்தாத விஷயம் எந்த ஒரு துன்பியலான நிகழ்வுகளிலும் ஒரு சாட்சியாய் தடயமாய் கிடைக்கவே செய்கிறது. பார்த்தது ஒரு சின்ன அதிர்ச்சி. வீடுகளில் இந்த பொம்மையை வைத்தவர்கள் பலர் பெருமளவு பதறியும் கதறியும் பல கருத்துக்களை எம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். நான் முதல்ல ஒரு கடையில் வேலை செஞ்சேன் ஐயா. நல்லா அண்ணன் தம்பி கடை வச்சு நல்லா நடத்துனாங்க. அது நீங்கள் இதுக்கு முன்னே ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, அப்பயே பார்த்தேன். அதே மாதிரி ஒரு கடையில் வச்சு நல்லா பூகு போட்டு நல்லா இது பண்ணார் ஐயா. கொஞ்ச நாள்லேயே அப்படியே கடை நொடிச்சு தம்பி கடையை எடுத்தார், தைய கடையை. அண்ணன் துணி கடை வச்சு நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க ஐயா. இப்போ இந்த நீங்கள் லாஃபிங் புத்தை பற்றி நீங்கள் போட்ட பதிவு மட்டும் ரொம்ப நாளைக்கு அந்த என்னோட மனசில் அது ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது அந்த சிலையை பார்த்தா யார்த்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தோணும். அப்புறம் நம்ம சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம முஸ்லீமு, அவங்க என்ன பாய் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை தவிர்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி சிலையை பார்த்தீங்கன்னா அவங்க கையிலேருந்து காசு கொட்டுற மாதிரி ஒரு படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒளி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அது ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இருக்கும். இந்த லாஃபிங் புத்தால நான் பார்த்தது, அவர் ஒரு சைடில் ஒரு மூட்டை வச்சுக்காரு, அதில் காசு இருக்கிற மாதிரி நகை இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு படத்துலேருந்து தெளிவாக தெரியுது, அவர் இருக்கிறத எடுத்துப்பார்.
யாருக்கும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிலை படம் தான் அதுவாக எனக்கு தெரியுது. அந்த அமைப்பு பார்த்த உடனே இவர்கிட்ட தான் எல்லாமே, இவர் தான் உள்ளே போனால் இவர் எல்லாம் எடுத்துப்பாரு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எனக்கு தெரியுது. ஏன்னா இவர் செல்வத்தை கொடுக்குற அமைப்பில் இல்லை, செல்வத்தை வாங்கி வைக்கிற அமைப்பில் தான் இருக்கார் இந்த படத்தை பார்த்ததுக்கு. இப்போதான் அந்த பொம்மையை பார்க்குவோம். நான் என்கிட்ட கொஞ்சம் அந்த கெட்ட பழக்கம் இதுக்கு எந்த சிங்கப்பூருக்கு போனாலும் எனக்கு இந்த பொம்மை வாங்கி வைக்கிறது. திபெத்தியன் கிரீன் தாரான்னு சொல்லிவிட்டு ஒரு பொம்மை, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிரீன் தாரா அது மேசை மேலே நான் வாங்கி வச்சுக்கிறது பழக்கம். இது வந்ததுக்கப்புறம் இரவு நேரங்களில் ஒரு உருவம் ஒன்று வருது, கட்டையாக கருத்த உருவம் ஒளிஞ்சிக்குது. அந்த விளக்கு இல்லாத இடத்துல போய் ஒளிஞ்சுது. அங்கே கண்ணால் ரூமே பிளாக் கலராக இருக்கும். பிளாக்குக்கு மேலே ஒரு பிளாக் போகுதுன்னா அது எனக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுறவன், கண் கண்ணாடி, முக கண்ணாடி. அதனால் கண்ணாடி இல்லாமல் எனக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி இன்னும் குறி வச்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு உருவம் மறையுது. ஆனால் என் நம்பிக்கை இல்லை, இது தெய்வமாச்சே, இது தெய்வத்து மேலே எப்படி வரும், வீட்டுக்குள்ள சின்னதாக உருவம் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேங்க. நான் கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு அடி இருக்கும் வச்சுட்டேன். தப்பான ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஹவுஸ்மேட்டை கொடுத்து அவள் கொண்டு போய் அவள் வீட்டில் வச்சு, அவள் வீட்டில் அதே கருப்பு உருவம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஏசி அவளை அதுக்கப்புறம் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டான்னு வச்சுக்கலாம். இது தேவையற்றது. இதெல்லாம் நான் அந்த மாதிரி வாங்கினது. அதே மாதிரி லாஃபிங் புத்தா நிறைய வாங்கி வச்சுருந்தேன். அது வாங்கும் போது அழகாக இருந்துச்சு. இப்போ வீட்டில் வெளியே எடுக்கும் போது ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு டெரர் இருந்துச்சு. அதாவது தூக்கியெல்லாம் குளத்தை தூக்கி போட்டேன். வேண்டிக்கங்க சாமி. ஒரு இரு ஆடியோக்களை எம்மாலே கேட்க முடியவில்லை. அப்படி ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஒரு மாதத்துக்கு 100 கோடி 200 கோடி வரவு செலவு செய்த முதலாளி ஒருத்தர் பேசினார். பெரிய அளவில் நுடித்து போய் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டதை அவர் சொல்லும் போது, என்னடா அது இவ்வளோது பெரிய வேலை செஞ்சிருக்கேது அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். இப்போ நம்ம வீடுகளில் எத்தனையோ விதமான சிலைகள் வைத்திருப்போம். அது இதேன்னு பின்னம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சுக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது சொன்னது எத்தனை சத்தியபூர்வமானது என்பதை அனுபவித்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய விழாக்களில் நவராத்திரி என்னும் ஓர் விழா இந்த பொம்மைகளுக்கு பெரும் சிறப்பு சேர்க்கக்கூடிய விழா. எண்ணற்ற குடும்பங்களில் குழு ஆராதனை செய்து வழிபடுவர். ஆனால் அந்த 9 நாட்கள் நிறைவு பெற்ற பிறகு அந்த குழு பொம்மைகளை வெளிச்சம் புகா வண்ணம் பெட்டியில் வைத்து மூடி பரணில் வைத்து விடுவார்கள். அந்த 9 நாட்கள் எடுத்து அதை பரிபூர்ணமாக ஆராதனை செய்துவிட்டு மறுபடியும் எடுத்து வைத்து விடுவார்கள். அந்த சிலா ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அல்லது அதிலே குடிகொண்ட ஆற்றல்கள் அதன் பிறகு உறங்கு நிலையில் சென்றுவிடும் அமைப்பில் அந்த வழிபாட்டுக்கென்று சில வழிகாட்டுதல்களை அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். ஏன் அதை அப்படியே நீங்கள் வச்சீங்களேன், ஒரு அலங்காரமாக அந்த நவராத்திரி 365 நாள் இருக்கட்டுமேன்னு ஏன் அதை சொல்லலை? அது ஏன் மறுபடியும் கலைத்து விட வேண்டும், பொம்மைகளை படுக்கையில் வைத்து அதை காற்று வெளிச்சம் புகா வண்ணம் மூடி வைக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன? அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு சிலைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாதத்துக்கு 2 முறை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உப்பு நீரில் முக்கி எடுக்க வேண்டும். உப்பு நீரை கொண்டு அதை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொம்மைகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை அசைக்க வேண்டும், நகர்த்தி கொண்டே இருக்கணும். அது நிரந்தரப்படுத்தி விடக்கூடாது. 5 வருஷமாக அங்கே தாங்க இருக்குது, மேலே வச்சோம் அப்படியே இருக்குது, அப்படி என்று ஒரு பொருளையும் நாம் மனையில் விட்டு விடக்கூடாது. இப்போ நாம் ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் ஜனங்க நாம் வாழ்கிறோம், அசைகிறோமா இல்லையா? வீட்டுக்குள் அசைந்து கொண்டு தான் நாம் இருக்கிறோம், நிலை பெறுவது இல்லை. அப்படியே அமர்ந்த மேனிக்கு இருக்கிறோமா? அமர்ந்த மேனிக்கு ஒரு விஷயம் நடக்கும். எப்பன்னா அந்த உயிருள்ள மானுடன் சவமான பிறகு அசைவற்று நின்று விடுவான். அந்த சவத்தை நாம் எவ்வளவு காலம் வைத்திருக்கிறோம்? சில மணி நேரங்களில் அந்த சவத்தை அப்புறப்படுத்தி விடுகிறோம். அசைவற்று இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? நிலைப்படுத்திவிட அனுமதிப்பதில்லை. இந்த மாதிரி உருவ அமைப்பு கொண்ட இந்த பொம்மைகளை வீடுகளில் நாம் அசைக்க வேண்டும், எப்பயும் இடம் மாற்ற வேண்டும்.
இப்போ பெரிய பீரோ கட்டில் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறை சிறிது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நவுத்துறது, திருப்பி போடுறது, பீரோவுக்கு அடியில் சேர்ந்திருக்கிற குப்பைகளை நகர்த்துவது, இது தொடர்ந்து செய்ய வேண்டும். பரணியில் பெரிய பாத்திர பண்டம் இருக்குது, எடுத்து இறக்கி தொடச்சி ஏற்றணும். அசைவுகள் மிக முக்கியம், இடம் மாறுதல்கள் மிக முக்கியம். நம்ம வீடு தான் அப்படியே வச்ச மாரி இருக்கணும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நகர்த்த வேண்டும், இடம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ வீட்டில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது, ஒரு பொம்மையோ உலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு சிற்பமோ இருக்குது. அவர் எப்போ விநாயகராக மாறுவார்? நாம் அனுதினமும் அவரை விநாயகராக எண்ணி எண்ணி மனதால் துதிக்கிற போது, அவருக்கான நாம அர்ச்சனைகளை செய்கிற போது, அவருக்காக அனுதினமும் வாசனை மலர்களை அர்ச்சித்து மறுநாள் வாடியதும் அதை அப்புறப்படுத்துவது, அபிஷேக அலங்காரங்கள் செய்வது, தூப தீபங்கள் காட்டுவது, அப்போ அந்த வடிவத்துக்குள் விநாயகர் என்ற ஆற்றல் உள்ளிழுக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த சிலாரூபத்தை சுற்றி ஒரு மின்காந்த அலை உருவாகி அந்த நாம் எதை அதன் மீது செலுத்தி இருக்கிறோமோ அது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு 6 மாதம் யூஎஸ் போயிருக்கிறோம் வீட்டையே பூட்டிட்டு. 6 மாதத்துக்கு அந்த சிலாரூபங்களை நைவேத்தியம் பண்ணி ஒரு காற்று புகா இருட்டான பெட்டியில் வைத்து மூடி வைத்து விட்டு போக வேண்டும். ஏன்னா அந்த 6 மாத இடைவெளியில் அந்த சிலாரூபங்களில் அந்த மின்காந்த அலைகள் இல்லாத போது அந்த ரூபத்தை வேறு சில துஷ்ட ஆற்றல்கள் ஆட்கொண்டு உள்ளே குடிகொண்டு விடுமே. ஆனால் எதிர்பாராதமான விளைவுகள் ஏற்படத் தொடங்கிவிடும். சண்டை சச்சரவுகள், இரத்த காயங்கள், இதெல்லாம் அந்த வீடுகளில் நடக்க ஆரம்பிக்கும். என்ன நல்லா இருந்தது இப்படி மாறுதே என்று யோசிப்பார்கள். ஆனால் ஒரு பொழுதும் அவங்க வச்சிருக்கிற விநாயகர் மீது சந்தேகமே வராது. அந்த விநாயகர் அங்கு விநாயகராக இல்லை என்பதை அறிந்தால் தானே சந்தேகம் வரும். அது மாதிரி நாம் கையாளக்கூடிய விஷயங்கள் எதுவும் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அது ஆபத்தான ரூபங்களை எடுக்கும். நாம் கவனித்து கொண்டு இருக்கணும். எப்பயும் அதன் மீதான விஷயங்களில் கவனம் இருக்கணும். அலங்காரமாக நினைக்கிற போது சில பதுமைகள் இது மாதிரியான தீய விளைவுகளை அந்த மனைகளில் தருகிறது. ஹரி ஓம் மகா